சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. அதுக்கு நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிளட் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு கேக் செய்ய போகிறோங்க. அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோன்னா சர்க்கரை, ப்ரெட்டு, 1 கப் பால், 2 முட்டை, வெனிலா எசன்ஸு. இதை வச்சு நாம் இன்னைக்கு சிம்பிளாக ப்ரெட்டில் எப்படி கேக் செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம அதுக்காக ஒரு 10 பிரெட் எடுத்துக்கிறோங்க. இதோட சைடு இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ப்ரௌன் கலர்ல இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு வேண்டாங்க. இது மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸா போட்டு மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுக்கலாங்க. நம்ம பாருங்க, ஒரு 10 பீஸ் பிரெட் எடுத்து இந்த சைட்ல இருக்க ப்ரௌன் கலர்ல கட் பண்ணிட்டு நம்ம போட்டிருக்கோம். இது ஏன் கட் பண்றோம்னா இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, அதனால கேக்கோட கலரை மாத்திருங்க. அதனாலதான் அதை கட் பண்ணிட்டு அது சைட்ல இருக்கிறதெல்லாம் அதனால கட் பண்ணிட்டு இதெல்லாம் உள்ள ஒயிட்டா இருக்கிறத மட்டும் போட்டிருக்கோம். இது கூட 2 முட்டை, அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்த பால், இதெல்லாம் போட்டு மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இந்த முட்டை, இந்த கப் பால், இதுலயே ஒரு 1/2 கப் சர்க்கரை நம்ம எடுத்துக்க போறோம். இருங்க காட்டு. ஒரு 1/2 கப் சர்க்கரை நம்ம எடுத்துக்கிறோங்க. அதையும் நம்ம இது கூடயே கொட்டிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுல வெனிலா எசன்ஸ் எதுக்கு போடுறோம்? அது டேஸ்ட்டுக்காகவும் அந்த கேக்கோட ஃப்ளேவர் வரதுக்காகவும் போடுறோம். இது கூட பாலையும் ஊற்றி ரூம் டெம்பரேச்சர்ல காய்ச்சி ஆற வச்சிருந்த பால், ரூம் டெம்பரேச்சர் வந்ததையும் நம்ம அதுக்குள்ள ஊற்றி ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வச்சிருக்கோம். சட்டி காஞ்சதையும் கொஞ்சமா சர்க்கரையை போட்டு அது நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதனோட இனிப்பா இருக்கும் நல்லா. அதுக்காக சும்மா கொஞ்சமா போட்டா போதும். இது கலர் வந்து ப்ரௌன் கலரா வரும். சர்க்கரையில இருக்கிற தண்ணியே விட்டு நம்ம நல்லா ப்ரௌன் கலரா வர வரைக்கும் ஹீட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கணும். A few moments later. இங்க கலர் மாறிட்டே வருது. ரொம்ப ப்ரௌன் கலராகவும் போயிடக்கூடாது, ஏன்னா தீஞ்சு ஸ்மெல்லா இருந்துரும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி சும்மா லைட்டா ப்ரௌன் கலரா வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சி நல்லா ப்ரௌன் கலர்ல வரும். பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம முட்டை, சர்க்கரை, பால், ப்ரெட்டு எல்லாம் ஊற்றி இதில் வச்சுருக்கோங்க. இது ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிளட்டெல்லாம் இதாகலை, நைஸ் ஆகலை. இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் சக்கையாகி இருக்கும், அதனால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்க இது பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா ஐஸ் இதாட்டாயிரும், சக்கரை கட்டியாட்டாயிரும். அதனால் அது வேண்டாம். இதுலேயே ஆஃப் பண்ணி நம்ம எந்த கேக் டின்னில் வச்சுருக்கோமோ அதில் ஊற்றிக்கலாம். நம்ம கேக் டின்னு நம்மக்கிட்ட இல்லைங்க, அதனால் ஒரு போசி இருக்குது ரவுண்டான ஷேப்பில். அதில் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி வச்சோம்ல, அதை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல ப்ரெட்டு, பால், சர்க்கரையெல்லாம், இதை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம குக்கர்லேயும் வச்சுக்கலாங்க, இல்லை இட்லி கோசையில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கேக் இது பண்ணி வச்சோம்ல, இதையும் நல்லா இதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 50 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா கேக் ரெடிங்க.
1 hour later. இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து கொஞ்சம் நேரம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம சைடெல்லாம் குத்தி விட்டு எடுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு கீழே போட்டோம்னா நல்லா கீழே விழுந்துடும். நல்லா தான் வந்திருக்கு. வீடியோ நீ தெரியணும்ல. கணேஷங்க நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. யாருங்க டேஸ்ட் சூப்பர். சூப்பரா இருக்கு. இனிப்புலாம் கரெக்டாக லெவலாக இருக்கு.